வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குற அந்த மொக்க கம்பெனி எங்கள் ஹோஸ்ட் பிளாக் விடோவில் எல்லாருமே டாஸ்க் மாஸ்டரை பார்த்துருப்பீங்க. அதே டாஸ்க் மாஸ்டர் தண்டர்போல்ட்ஸ்லையுமே அப்பியர் ஆகியிருக்காங்க. யார் இந்த டாஸ்க் மாஸ்டர், உண்மையிலேயே உங்களுக்கு திறமை இருக்கா, உங்களுடைய பவர்ஸ் ஆரிஜின் அண்ட் வீக்னஸை பற்றி தான் மொத்தமாக பார்க்க போகிறோம். காமிக் அண்ட் மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெண்டரே மாற்றிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இவங்களுடைய பவர்ஸ் ஆரிஜின் வீக்னஸ் சொல்லி மொத்தமாக பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் இவருடைய காமிக் ஆரிஜின். இவருடைய உண்மையான பேர் ஆந்தனி மாஸ்டர்ஸ். எப்படி நம்ம அயன்மேன் ஆந்தனி எட்வர்ட் ஸ்டார்க்கை ஷார்ட்டாக டோனி ஸ்டார்க்னு கூப்பிட்றோமோ, அதே மாதிரி ஆந்தனி மாஸ்டர்ஸுங்கிற பேர் தான் சுருக்கி டோனி மாஸ்டர்ஸாக மாற்றப்படுது. சின்ன வயசில் ஓரளவுக்கு புத்திசாலியாக இருக்க இவன் ஒரு முறை இந்த பப்ளிக் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறான். அங்கே பல வருஷமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒலிம்பிக் டைவர் அடித்த அந்த டைவை பார்த்த உடனே அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ரீக்ரியேட் பண்ணிடுறான். அப்போ தான் இவனுக்கே புரியுது, பார்த்த எல்லா விஷயங்களுமே என்னால் உடனுக்குடனே ரீக்ரியேட் பண்ண முடியுங்கிறது. ஆனால் என்ன, சில விஷயங்களை ஆர்டர் படி தான் கற்றுக்கணுங்கிற ஒரு தாட்டே அவனுக்கு வரல. ஸோ இவனை டைவ் அடிக்க ட்ரை பண்ணால் அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணாலும் ஸ்விம்மிங் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. ஸோ ஸ்விம்மிங் பண்ண முடியாமல் திணற ஆரம்பிச்சிருப்பான். பட் எப்படியோ காப்பாற்றிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, நாம ஒரு ஆக்ஷனை பார்த்தோன்னே ரீக்ரியேட் பண்ணிடுறோம், ஆனால் அதுக்கான அவுட்கமை யோசிக்க மாட்டேங்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே ஆர்டர் படி தான் கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை படங்கள் பார்த்து டிவி பார்த்தே கற்றுக்கிறான்னு தான் சொல்லணும். வழக்கமாக எல்லாருமே ட்ரெயின் பண்ணி கற்றுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்த உடனே இவனால் இன்ஸ்டண்ட்டாக காப்பி பண்ண முடியும், மிமிக் பண்ண முடியும். நம்ம டாஸ்க் மாஸ்டரோட ஸ்பெஷல் எபிலிட்டியே அதுதான். இது வந்து சூப்பர் பவர்னு சொல்ல முடியாது, மோர் லைக் சில பேர் பிறக்கும்போது சில திறமைகளோட பிறப்பாங்களே, அந்த மாதிரி டோனி மாஸ்டர்ஸ் பிறக்கும் போதே ஃபோட்டோ ரிஃப்ளெக்ஸிவ் மெமரியோட பிறந்திருக்காரு. வளர வளர இந்த பவர்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுங்கிற தாட்டே அவருக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஸ்போர்ட்ஸ் சைடில் போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் யோசிச்சிருக்காரு. பட் அது ரொம்ப போரிங்காக இருக்கும், எனக்கு த்ரில்லிங்கான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு சுத்திட்டு இருந்த ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா மாதிரியான சூப்பர் ஹீரோஸா படிக்க ஆரம்பிப்பாரு. ஆனா என்ன, இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸா சுத்தினா நம்மளுக்கு காசு வராதே, அப்ப நம்ம காசு வரக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவா இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல இருந்து அவர் மர்சனரியா மாறுறாரு, மொர்லைக்கு ஒரு அசாசினா மாறுறாரு. பட் இவர் எல்லாருமே பட்டுன்னு கொல்லக்கூடிய கேரக்டர்லாம் கிடையாது. யாராவது அதிக காசு கொடுத்து அது இவருக்கு ஜென்யூனா பார்த்தா மட்டும்தான் அது செய்வார். பியூர் கெட்டவன்லாம் கிடையாதுங்க, அதே சமயம் பியூர் நல்லவனும் இல்லை, ஒரு பேலன்ஸ்டான ஆன்டி ஹீரோன்னு சொல்லலாம். பட் என்னதான் இந்த மாதிரி நம்ம வந்து சூப்பர் ஹீரோவா மாற ட்ரை பண்ணாலும் நமக்கு அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். எல்லாத்தையுமே எடுத்து தான் கவுத்தன் பண்ண முடியாது. டைவ் அடிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி சாக போன மாதிரி நம்ம எடுத்துன சூப்பர் ஹீரோவா மாதிரி செத்துறக்கூடாது, அதுக்கான ட்ரைனிங் வேணும்னு சொல்லி தான் அங்கிருந்து கிளம்பி ஒரு ஷீல்டு ஏஜென்ட்டா மாறுவாரு. எஸ், நம்ம டோனி மாஸ்டர்ஸ் ஒரு எக்ஸ் ஷீல்டு ஏஜென்ட். ஷீல்டு ஏஜென்ட்டாக இருந்து பல வித்தைகள் கற்றுக்கிறாரு. எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒருத்தனை ட்ராக் பண்ணணும், எப்படி ஸ்பையாக இருக்கணும்னு சொல்லி எல்லா வித்தைகளுமே இன்ஸ்டண்ட்டாக கற்றுக்கிறாரு. ஷீல்டில் பணியாற்றும் போது தான் அவருக்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே தேடி கண்டுபிடிச்சிக்கிறாரு, மர்சர்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக டெக்னிக்கலாக ரெண்டு பேருக்குமே கல்யாணமும் ஆகியிருக்கேன். அண்ட் நம்ம டாஸ்க் மாஸ்டருக்கு ஒரு பொண்ணுமே இருக்க மாதிரி சொல்கிறாங்க. 100% கன்ஃபார்ம் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனில் பார்த்துருப்பீங்களா, ஜீன் ஃபோகால்ட் டேர்டெவில் கூட ஒன்றா சேர்ந்து ஃபைனலாக ஃபின்னஸுங்கிற கேரக்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் இந்த டாஸ்க் மாஸ்டரோட பொண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது ஜீனுக்குமே தெரியாது, டாஸ்க் மாஸ்டருக்கும் தெரியாது. பட் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட சிமிலர் பவர்ஸ் இருக்கு. அந்த காரணத்தினால இந்த டாஸ்க் மாஸ்டரோட பொண்ணா ஜீன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபியூச்சர் ஸ்டோரிஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஷீல்டு ஏஜென்ட்டாக அவர் சுற்றிட்டு இருக்கும்போது தான் நாட்சி படையை திரும்ப கொண்டு வரதுக்காக, ஹிட்லரை திரும்ப உருவாக்குறதுக்காக ஒரு டாக்டர் போராடிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அதை தடுக்க போன இடத்துல தான் என்னோட உண்மையை புரியுது அவருக்கு. இவர் டெக்னிக்கலாக சூப்பர் சோல்ஜர் சீரமை பட்டிட்டிங் பண்ணி அதிலிருந்து ஒரு பிரைமர் இன்ஜெக்ஷனை உருவாக்கியிருக்காரு. இந்த பிரைமர் என்ன பண்ணுன்னா, சின்ன பசங்களுக்கு அதீத மெமரி பவர் கொடுக்கும். இந்த மெமரி பவரை வச்சு அடல்ட் ஹிட்லரை பற்றின நிறைய விஷயங்களை உள்வாங்கி அந்த மெமரிஸை பிரெயின் குளோனிங் பண்ணுறது தான் ஐடியாவாக இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த பிரைமரை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. ஷீல்ட் ஏஜென்ட்ஸ் உள்ள பூந்து அந்த பக்கம் டாக்டர் போட்டு தள்ளிட்டு அப்புறம் அங்கே இருந்த டோனி மாஸ்டர்ஸ் இந்த பிரைமரி ஏன் வேஸ்ட் பண்ணும், நம்மளுக்கு தான் ஆல்ரெடி ஃபோட்டோ ரிஃப்ளெக்சிவ் மெமரி இருக்கே, அது இன்னும் 10 மடங்கு அதிகமாக்குற மாதிரி இந்த மெமரி பவரையுமே உள்ள சேர்த்துக்கலாம், நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பட்டுன்னு அந்த பிரைமர் சொல்யூஷனை தொடம்புல ஏற்றிக்கிறாரு. அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. பிகாஸ் இந்த பிரைமர் சொல்யூஷன் ஷார்ட் டேர்ம் மெமரியை மட்டும் தான் பூஸ்ட் பண்ணும், லாங் டேர்ம் மெமரியை கழிச்சு விட்றோம். அந்த வகையில் இந்த டாஸ்க் மாஸ்டருக்கு ஷார்ட் டைம் மெமரி பக்காவாக பூஸ்ட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் பார்த்தாலே போதும் அதை படித்து மனப்படமும் பண்ணிடுவார். அண்ட் யாராவது சண்டை போட்டாங்கன்னா அந்த டெக்னிக்ஸை இன்ஸ்டண்ட்டாக கற்றுக்கவும் செஞ்சிருவார். ஆனால் இவருடைய லாங் டேர்ம் மெமரிங்கிறது அழிக்கப்பட்டுருச்சு. முக்கியமாக இவருக்கு கல்யாணமானது, குழந்தை பிறந்தது, இவர் ஷீல்டில் சேர்ந்ததுன்னு சொல்லி எதுவுமே டாஸ்க் மாஸ்டருக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அம்னீஷியா, பழைய விஷயங்களை மறந்த நம்ம டாஸ்க் மாஸ்டர் ஒரு புது மனிதனாக நம்மளுடைய திறமைகளை மர்சனரியாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் டாஸ்க் மாஸ்டராக மாறுறாரு. ஆரம்பத்தில் இவர் இறங்கி காசு வாங்கிட்டு சண்டைலாம் போடுறதுல பெரிய பெரிய எனிமி ஆர்கனைசேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அவங்களுடைய அந்த ஹென்ச்மேன்ஸ் சொல்லுவாங்களே, சண்டை போடுறதுக்காக வர அடியாட்களுக்கு எப்படி எந்த அவஞ்சரை எடுத்து என்ன மாதிரி சண்டை பண்ணுங்கிற அந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சராக தான் இருந்திருக்காரு. ஏகப்பட்ட ஹென்ச்மேன்ஸ், நிறைய திருட்டு பசங்களுக்கு சண்டை செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்ததே டாஸ்க் மாஸ்டர் தான். அண்ட் அது எல்லாத்தையுமே மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் தான் டாஸ்க் மாஸ்டர் இறங்கி சம்பவம் செய்வார். அண்ட் மோஸ்ட்லி அவருடைய அந்த ஃபோட்டோ ரிஃப்ளெக்சிவ் மெமரியை யூஸ் பண்ணாம தான் பார்த்து பாறான். காரணம், அவர் எந்த அளவுக்கு அதிகமாக அந்த ஃபோட்டோ ரிஃப்ளெக்சிவ் மெமரியை யூஸ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அவருடைய
பழைய மெமரிஸ்ங்கிறது அழிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக இவர் சண்டை போட இவர் தன்னையே மறந்து முதலுக்கு ஒரு ஃபைட் மிஷினாகவே மாட்டுவார். அதை தான் நீங்கள் எம்சியூவில் பார்த்துருக்கலாம். எம்சியூவில் இந்த கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணி ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி இந்த கதையை தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோனி மாஸ்டர்ஸ்க்கு பதிலாக ஆண்டோனியா ட்ரேக்கவ் அப்படிங்கிற ஒரு குழந்தை ரெட் ரூமை நடத்திட்டு இருந்த ட்ரேக்காவோட பொண்ணாக வந்திருப்பான். அண்ட் இந்த ட்ரேக்காவை கொல்றதுக்காக நம்ம பிளாக் விடோ உள்ள போது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டர் நடத்த அதில் ஆண்டோனியாவுக்கு மிகப்பெரிய அடிபட்டுரும். அவளை இந்த ட்ரேக்காவ் வெப்பனாக மாற்றிடுவார். பழைய மெமரிஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபைட்டிங் மிஷனாக இந்த பக்கம் எம்சியூக்குள்ள இந்த ஆண்டோனியா ட்ரேக்காவும் சுற்றிட்டு இருக்கான். எம்சியூக்குள்ள இவருக்கு ஃபோட்டோ ரிஃப்ளெக்சிவ் மெமரி இருக்க மாதிரி சொல்லலை. பட் இவளுடைய அந்த ஹெல்மெட்டுக்குள்ள எதிரிகள் சண்டை அந்த அனலைசிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாதிரி ஏற்றப்பட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி இவரால் இன்னும் பெட்டராக சண்டை போட முடியுமே தவிர்த்து ஃபோட்டோ ரிஃப்ளெக்சிவ் மெமரி இருக்க மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே டீஸ் பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா எம்சியூக்குள்ள டாஸ்க் மாஸ்டரை வேஸ்ட் பண்ணுறாங்க தான் நான் சொல்வேன். 2 ஆர்ஜின் இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி எம்சியூக்குள்ள புது டாஸ்க் மாஸ்டரை இதே காமிக் ஆர்ஜினோட கொண்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். பார்க்கலாம் பண்ணுறாங்களா இல்லையானே. ஸோ அப்படியே நம்ம இவருடைய பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் கிட்ட போகும்போது மெயின் பவர்ஸ் ஆப்வியஸாக ஃபோட்டோ ரிஃப்ளெக்சிவ் மெமரி தான். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாருன்னா பார்த்த உடனே பட்டுன்னு ரிக்கெட் பண்ணக்கூடிய தன்மை இவர்கிட்ட இருக்கு. ஸ்பைடர்மேன் அளவுக்கு அஜிலிட்டி இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஸ்பைடர்மேன் பண்ணாத வித்தையும் இந்த பக்கம் நம்ம டாஸ்க் மாஸ்டர் பண்ணுவாங்க. வெப் ஓட முடியாது, மற்றபடி ஸ்பைடர்மேனுக்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடிய திறமை இவருக்கு இருக்கு. அண்ட் டெக்னிக்கலாக ஸ்பைடர் சென்ஸை ட்ரிகர் பண்ணாமலேயும் டாஸ்க் மாஸ்டரால் சண்டை போட முடியுமா? ஏன்னா இவரால் ஒருத்தரோட பயோமெட்ரிக்கை முழுசாக ரீட் பண்ண முடியுமா? நீங்கள் எப்படி நடப்பீங்க, எப்படி அடிக்க போறீங்க, எந்த கையை தூக்குறீங்க, அந்த கை எந்த ஆங்கிளில் டிராவல் ஆகுதுன்னு முதற்கொண்டு உங்களுடைய ஒரு சின்ன அசைவை வச்சு இந்த பக்கம் டாஸ்க் மாஸ்டரால் கணிக்க முடியுமா? ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட இவர்கிட்டயுமே ஒரு கைனெடிக் சென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்பெஷல் பவர்லாம் கிடையாது, மோர் லைக் மென்டல் மேத் தான். மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு இவன் இப்படி தான் அடிக்க வராங்கிறத துல்லியமா டாஸ்க் மாஸ்டரால கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்டும் பண்ண முடியும். இது ஸ்பெஷல் பவர் கிடையாது, முழுசாவே மனசுல போடக்கூடிய ஒரு கணக்கு தான். ஷார்ட் டர்ம் மெமரி வர பூஸ்ட் ஆகிருக்கல சும்மாவா. அண்ட் இவர் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த சூப்பர் சோல்ஜர் பேஸ் பண்ண அந்த பிரைமர் இவருக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் ஓரளவுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்பீடும் கொடுத்துருக்கு. ஒரு பீக் லெவல் ஹியூமன் கண்டிஷனை அட்டென்ட் பண்ற அளவுக்கு இவருக்கு ஒரு திறமையுமே இருக்குன்னு சொல்லலாம். பெர்ஃபெக்டான மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஆல்ரெடி இவர் பார்த்த விஷயங்களை மிமிக் பண்றதையுமே தாண்டி இவருக்குன்னே உலகத்தில் இருக்க எல்லா வித்தியாசமான மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்குமே தெரியும் சொல்றாங்க. 8லேருந்து 10 லாங்குவேஜ் கிட்ட பேசுவாராம். அண்ட் அமேசிங்கான டீச்சர் கூடங்க. ஐ மீன் லைக் ஒருத்தனுக்கு இப்படி சொல்லி கொடுத்தா தான் புரிய வைக்க முடியுங்கிறதும் நம்ம டாஸ்க் மாஸ்டருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஒரு குங்ஃபூ ஸ்கூலில் நடத்திட்டு போறதை விட்டுட்டு கொய்யால ஏன்டா மர்சனரியா சுத்திட்டு இருக்க? இவருடைய வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது இவருடைய மெமரிஸ் தான் நான் திரும்ப சொல்வேன். ஷார்ட் டர்ம் மெமரி இருக்கு, பார்த்தோன்னு ஒரு விஷயத்தை அவரால் ரீக்ரியேட் பண்ண முடிச்சாலும் லாங் டர்ம் மெமரி நிறைய இடங்கள் அடி வாங்கியிருக்கு. மூளை முட்டைகோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு இவர் காம்பேட்ல ஃபோக்கஸ் பண்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய பழைய மெமரிஸை மறந்தே போயிடுவாராம். சண்டைக்கு நடுவுலயே நான் எதுக்கு இங்க வந்தேன், எதுக்காக சண்டை போட்டுருக்குன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பாதியில சண்டை போட வந்த காரணத்தையே மறந்து அங்கே எஸ்கேப் போயிடுவாங்க. ஸோ இவருடைய மெமரிஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு மைனஸ். அதுவே அவருக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கிறது தான் ஆச்சரியம். எதை வேணாச்சும் இவரால் இன்ஸ்டண்ட்டாக பார்த்து ரீக்ரியேட் பண்ண முடியும். ஆனால் எத்தாமன்ற சண்டை போட்டாலும் டெட்புல் கிட்ட மட்டும் ஒரு ஜெயிச்சதே கிடையாதான். டெட்புல் எப்படி அடிக்கிறான், என்ன மாதிரி சண்டை போடுறான்னு சொல்லி யாராலுமே கணிக்க முடியாத அந்த சமயத்தில் டாஸ்க் மாஸ்டரால் இது வரைக்கும் டெட்புலை பீட்டே பண்ண முடியல. இவர் என்னதான் பெர்ஃபெக்டான ஒரு மர்சனரியாக இருந்தாலும் டெட்புல் தான் நம்பர் 1, இவர் டெக்னிக்கலாக நம்பர் 2 தான். அண்ட் பல இடங்களில் டாஸ்க் மாஸ்டரே அதை அக்செப்டும் பண்ணியிருக்காரு. என்னால் டெட்புலை தோக்கடிக்க முடியாது. ஸோ டெட்புல் டாஸ்க் மாஸ்டரோட ஒரு மிக முக்கியமான மைனஸ். இதை தாண்டி இவரால் சில விஷயங்களை பார்த்தோன்னே ரீக்ரியேட் பண்ண முடியுமே தவிர்த்து அதுக்கான லிமிடேஷனும் இருக்கு. லைக் ஹல்கை பார்த்து ஹல்க் மாதிரி காரை தூக்கி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இவரால் பண்ண முடியாது. கேப்டன் அமெரிக்கா மாதிரி இந்த கேப்டனோட ஷீல்டை இவரால் தூக்கி போட முடியும். ஆனால் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கேப்டன் கொடுக்குற ஃபோர்ஸை டாஸ்க் மாஸ்டரால் ரீக்ரியேட் பண்ண முடியாது. என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். ஒரு கேரக்டரோட காம்பேட் டெக்னிக்கை அவரால் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஆனால் அவங்களுடைய எபிலிட்டியை இந்த பக்கம் டாஸ்க் மாஸ்டரால் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஹல்க்கு காரை பிடிக்கிறான்னு சொல்லி இவரும் பிடிக்க ட்ரை பண்ணானா சட்னி ஆயிடுவார். புரியுதா? அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன். ஜஸ்ட் ஒரு கன் வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் மொதல் டைம் நீங்கள் டாஸ்க் மாஸ்டர் கூட சண்டை போடுறவராக இருந்தீங்கன்னா யூ ஹேவ் த பெஸ்ட் சான்ஸ். உங்களுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது டாஸ்க் மாஸ்டரை டிஃபீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களை பற்றின எந்த ஒரு மூமெண்ட்டையுமே டாஸ்க் மாஸ்டர் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டார். நாக் டவுன் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ் அதிகம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பட் இவரை நல்லவராகவும் எழுத முடியாது, கெட்டவராகவும் எழுத முடியாத அந்த சமயத்தில் இது வரைக்கும் அவருக்கு பெர்ஃபெக்டான ஒரு காமிக் புக் ஸ்டோரிங்கிறது எழுதவே பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா காமிக்ல யூனிக்கான சூப்பர் அண்டர் ரேட்டடான ஒரு கேரக்டர் டாஸ்க் மாஸ்டர் தான் சொல்லணும். அண்ட் அந்த கேரக்டர் காமிக்ல தான் வேஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா மூவிலேயே வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னத்தை செய்யறது? இவருக்கான ஃபியூச்சர் என்ன மாதிரி அமைப்போதுன்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்க இந்த டாஸ்க் மாஸ்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் ஃபோட்டோ ரிஃப்ளெக்சிவ் மெமரி இருந்தா நீங்க ஹீரோவா மாறுவீங்களா இல்லை ஆன்டி ஹீரோவா இருப்பீங்களா? உங்களை தாட்ஸ் உங்களுடைய வியூஸ் மறக்க வைக்கல காம்பெட்டு அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா